ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, வார் 2வோட டீசர்ல அவங்க வந்து ஆகஸ்ட் 14 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படம் சோலோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப கிளாஷ் போட்டே தான் ஆகணும். கிளாஷ் போடுறதுனால கூலி படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டிராப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டிராப் ஆகும். ஏன்னா கூலி படமா இருக்கட்டும், வார் 2வா இருக்கட்டும் 2 படமே 1000 கோடிக்கு தான் எய்ம் வைக்கிறாங்க. 2 படமே 1000 கோடி அடிச்சு ஆகணும். கூலி படம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துற மாதிரி அவங்க இன்னும் ஒரு கிளிம்ஸோ ஒரு டீசரோ எதுவும் விடல. எல்லாமே ஒரு நார்மலா ஒரு இதா தான் விட்டுருக்காங்க. அதே வார் 2 சைடுல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே டீசரை விட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம டீசரை பார்த்து என்ன ஆவரேஜா இருக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க டீசரை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. டீசர்னால அவங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து டிராப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், மிகப்பெரிய கலெக்ஷன் வரும் அந்த படத்துக்கு. இனி கூலி டீம் என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் வார் 2ங்கிற படத்தையே மறக்கிற அளவுக்கு ஒரு ட்ரைலரா இருக்கட்டும், இனிமேல் அப்டேட்டா இருக்கட்டும் எல்லாமே தரமா விடணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லியோ படம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொமோஷன் பண்ணல, அதனாலேயே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இந்த கூலி படத்துல அவர் சரி பண்ணி நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 1000 கோடி அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு கூலி படத்துக்கு. என்னதான் கிளாஷ் வந்தாலும் நம்ம சைடு நம்ம எல்லாமே ஸ்ட்ராங்கா வச்சிட்டோம்னா அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். வார் 2 டீமே ட்ரைலர்ல கிராபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இன்னுமே தரமான படத்தை விடலாம். 2 படமே 1000 கோடி அடிக்கணும் என்ன கேட்டா.